ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீனி கிழங்கு வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கி ஒரு சூப்பரான லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைம் வந்து நம்ம கிட்ஸுக்கு வந்து இது வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது சீனி கிழங்குல செஞ்சது அப்படிங்கிறதே தெரியாது. அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சீனி கிழங்குல வந்து ஒவ்வொரு வகையாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் வந்து இந்த பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கிற சீனி கிழங்கு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இதை வந்து நம்ம வந்து நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த மண் எல்லாமே இருக்கக்கூடாது. அந்த மண்ணை எல்லாத்தையுமே தூர எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பாத்திரத்துலனாலும் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறேன். இதை நல்லா கழுவிட்டு இதில் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணால் கட் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய பீஸாக அப்படியே வச்சு வேக வைக்கனாலும் வேக வச்சுக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தான். நான் வந்து இதை வந்து இன்னும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை அப்படியே வேக வச்சு எடுக்கனாலும் வேக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக நீங்கள் பீசஸ் கட் பண்ணிக்கணுங்க. நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தாலே இந்த சீனி கிழங்கு வந்து ரொம்ப சூப்பராக, அதாவது சில ஊரில் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படி சொல்லுவாங்க, சூப்பராக இது வந்து வெந்துடும். நம்ம வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சீனி கிழங்குலேயே நல்ல சுகர் கண்டென்ட் அதிகமாக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு 20 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னா நல்ல எல்லோயிஷ் கலராக இருக்குது. சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ வந்து நமக்கு வந்து சீனி கிழங்கு சீசன் தான். சீசனிங் டயத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி கிழங்குகள் எல்லாமே எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணணும். எல்லா ஸ்கின்னையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ஸ்மாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஸ்மாஷர் வச்சுருந்தீங்கனாலும் அதை வச்சுனாலும் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்துடுச்சு அப்படிங்கிறதுனால நான் கையை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா என்ன செய்யணும் அப்படி நல்லா ஸ்மாஷ் ஆனதான் நல்லா நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. ஒன்றா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி இதுக்கு வந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கிழங்கு இனிப்பாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்காக நான் கொஞ்சமாக என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கருப்பட்டி பாகு சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட கருப்பட்டி பாகு இருந்தால் பாகு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கி கருப்பட்டி வந்து பாகு காய்ச்சி சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். தயவு செஞ்சு சீனி மட்டும் சேர்க்காம இந்த மாதிரி ஒயிட் சுகர் சேர்க்காம நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா கருப்பட்டி பாகு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா கருப்பட்டி பாகு ஏற்கனவே கிழங்கு வந்து ஸ்வீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னா கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கருப்பட்டி பாகு சேர்த்துட்டு ஒரு கப் தேங்காய் திருவி எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சீனி கிழங்கு நீங்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த இனிப்பு வந்து கருப்பட்டி கூட சேர்ந்து சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி இனிப்பு வேண்டாம் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கருப்பட்டி பாகு சேர்க்காமல் அந்த சீனி கிழங்கு கூடவே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவல் மட்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா உருண்டை பிடிச்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம் வந்து நம்ம வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி கொடுக்கலாம். சில கிட்ஸு வந்து கிழங்க பார்த்தாலே வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி கிட்ஸுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக டேஸ்ட் இருந்துச்சு. நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்வீட் பொட்டேட்டோவில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் டைம் நம்ம வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.